ஐயா வணக்கம். என் பேர் மணிவண்ணன். ஊத்தங்கரை வட்டம் தாதனூர் கிராமத்தை நான் சேர்ந்தவன். தாதனூர் அதாவது காட்டேரியிலேருந்து கீழ்குப்பம் வரையிலான ஒரு 2.5 கிலோமீட்டர் சாலை இருக்குது. இது 2015 அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 2025 ஆச்சு, 10 வருஷம் ஆகியும் இன்ன வரைக்கும் சாலை அமைக்கப்படலை. ஆனால் பழுது பார்த்துன்னு சொல்லிட்டு 3 தடவை பில் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சாலையில் பார்த்திங்கன்னா 6 பள்ளி வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. 2-3 பள்ளி அதாவது பால் வாகனங்கள் போயிட்டுருக்குது. அது இல்லாத இங்கே நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க. நம்ம நரிக்குடியில் விசாரம் தான் நிறைய பேர் தொழில் போயிட்டு வராங்க. யாரும் நடந்து கூட போக முடியலைங்கய்யா. நிறைய கீழே விழுந்து அபாஷன் ஆகிறது, கை கால் ஒடிறது, இது மாதிரி விவசாய பணிகள் கூட எடுத்துகிட்டு போக முடியல. எங்களால் ஒரு அரிசி கொண்டு போக முடியல, தானியங்களை கொண்டு போக முடியல. குண்டும் குழியுமாக இருக்குது. நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கள் சொந்த செலவில் ஒரு 20,000க்கு மண்ணு கொட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்தெல்லாம் பார்த்தா நாங்கள் நின்று பேசுகிற ஒரு மிகப்பெரிய நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. 2 பக்கமும் ஒரு 5 அடி ரோடு தான் இருக்குது. ஆனால் ஒரு 40 அடி ரோட்டையே குறுக்கி 2 அடி 5 அடி ரோடாக பண்ணி எங்களால் சைடு வாங்க முடியல, போக முடியல. அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பிடிஓவுக்கும் பல முறை மனு எழுதிட்டோம். மனு பரிசீலிக்கப்படுகிறது. அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா 99 லட்சத்துக்கு சேங்ஷன் ஆச்சுன்னு சொல்லி 2 மாதம் ஆகுது, எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சாலை அமைக்கப்படலை. 1.5 ஜல்லியில் ரொம்ப மேலே வந்துருச்சுங்க. நிறைய வண்டி பஞ்சர் ஆயிடுது. எங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை நிற்கிற மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இதுதான். இந்த வழியில் போனோன்னா நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசலே குறையுது. NH ரோட்டில் போகிறதுனா அந்த போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் குறைக்கப்படுது. நிறைய பள்ளி குழந்தைகள் போகிறாங்க. நிறைய இருசக்கர வாகனங்கள், 4 வீலர்ஸ் எல்லாமே இதை தான் பயன்படுத்தணும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஆதாயமாக இருக்குது. இது உடனே எங்களுக்கு தீர்க்க பண்ணணும் இந்த பிரச்சனை.